அன்பர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு காண்பிக்கிற பயனுள்ள பகுதியில் 3 செடிகளை நான் உங்களுக்கு காண்பிக்கின்றேன். சில விதைகளை நீங்கள் விதைச்சிருப்பீங்கள். குளிரும் வெயிலும் மாறி மாறி வரும்போது சில விதைகள் முளைக்காமல் போயிருக்கலாம். இன்றைக்கி ஃப்ரான்ஸில் ஜூன் 22 நல்ல வெயில் அடிக்குது. இந்த வெயிலுக்கு நீங்கள் சில விதைகளை விதையுங்க, நிச்சயமாக சீக்கிரமாக வளரும். விதைகளை நீங்கள் விதைச்சு போட்டு காலமாக பின்னேறம் இந்த கிளைமேட்டுக்கு தண்ணி தெளித்து விடுங்க. 5 நாட்கள் 6 நாட்களில் விதைகள் முளைவிட தொடங்கிடும். அந்த வகையில் நான் ஜூன் 2ஆம் தேதி விதைச்ச இந்த முடக்கத்தானியை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். இது இன்றைக்கு 20ஆம் தேதி கொடி படர தொடங்குது. இந்த முடக்கத்தான கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மூட்டு வலி, மூட்டு வாதங்கள், முடக்கு வாதங்களுக்கு இந்த முடக்கத்தான செடி நல்லதொரு அருமையான மருத்துவ குணம் கொண்ட கீரை. இதை நீங்கள் விண்டர் காலங்களில் இந்த சம்மர் காலத்தில் இந்த இலைகளை நீங்கள் சேகரித்து நீங்கள் எடுத்து வையுங்க. விண்டருக்கு இதை ரசப்பொடியாக ரசத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இதை சேகரித்து காய வச்சு எடுத்து வையுங்க. விண்டர் காலத்தில் நல்ல ஒரு மருத்துவ குணம் கொண்ட கீரை இந்த முடக்கத்தானை. அடுத்தது நான் உங்களுக்கு காண்பிக்கிறது கொடிப்பசலை. இந்த கொடிப்பசலையிலேயும் நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. பொதுவாகவே சிவப்பு தண்டு, சிவப்பு கொடி, சிவப்பு கீரைகள் இவைகளில் இரத்த சுத்திகரிப்பு சம்பந்தமான தன்மை இந்த சிவப்பு சம்பந்தமான கொடிகளுக்கும் கீரைகளுக்கும் இருக்குது. இது வாய்ப்புண், வயிற்றுப்புண், நெஞ்செரிவு இதுகளுக்கு அருமையான மருத்துவ குணம் கொண்ட கீரை இந்த கொடிப்பசலை. இதையும் இந்த சீசனில் இப்போ விதையுங்க. இந்த கிளைமேட்டுக்கு சீக்கிரமாக முளை வர தொடங்கும். இது நீங்கள் விண்டர் காலத்தில் நீங்கள் உங்களோட வீடுகளுக்குள்ள ஜன்னல் ஓரங்களில் கொஞ்சம் சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல வையுங்க. சீக்கிரமாக வளரக்கூடியது. இதையும் நீங்கள் உங்களோட வீடுகளில் வளர்த்து பயன்பெறுங்கள். அதே போல் நான் அடுத்தது உங்களுக்கு காண்பிக்கிறது வெங்காயத்தாள். வெங்காயத்தாள் நான் வெங்காயத்தை வாங்கிட்டு அதை கவனிப்பாரிட்டு விட்டுட்டேன். அது முளை வந்துட்டுது. அதை எறியாமலுக்கு சின்ன ஒரு சாடியில் அதை ஊண்டி விட்டு நான் பாருங்கள். ஜூன் 2ஆம் தேதி போட்டது தான் இதுகம். சீக்கிரமாக வெங்காயத்தாள் சீக்கிரம் முளைச்சி வந்துட்டுது. இந்த வெங்காயத்தாளில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. கண் குளிர்ச்சிகள், மற்றது தலைமுடி வளர்ச்சிக்கு இந்த வெங்காயத்தாள் நல்லது. இந்த வெங்காயத்தாளில் குழம்பு வச்சு பாருங்கள், நல்ல ருசியாக இருக்கும். கடுகு, வெந்தயம், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த வெங்காயத்தாளை கொட்டி குழம்பு வச்சு பாருங்கள். நல்ல அருமையான ஒரு டேஸ்டான கறியாக இருக்கும். இதுவும் நிறைய மருத்துவ குணம் கொண்டது தான். குளிர்ச்சி தரக்கூடியது உடம்புக்கு. இதை நீங்கள் உங்களோட வீடுகளில் நீங்கள் வளர்த்து பயன்பெற்று கொள்ளுங்கள். இந்த பகுதி உங்களுக்கு பயனுள்ள பகுதி.